நடிகர் கமலஹாசன் பெயர், புகைப்படம், வார்த்தை ரீதியாக பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக சென்னை சேர்ந்த நீயே விடை என்ற பெயருடைய நிறுவனம் தனது புகைப்படம், பெயர், உலகநாயகன் என்ற பட்டத்தையும் தனது பிரபல வசனத்தையும் தனது அனுமதியின்றி பயன்படுத்தியதாகவும் டீசரையும் மற்றும் டிக்கெட்களையும் விற்பனை செய்து வருவதாகவும் கூறி நடிகர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன் விசாரணைக்கு வந்தபோது தனி உரிமையல் பாதுகாப்பு வகையில் நீயே விடை என்ற நிறுவனத்து மட்டுமல்ல, வேறு எந்த நிறுவனமும் தனது பெயர், புகைப்படம், பட்டத்தையும் வசனங்களையும் தனது அனுமதியின்றி பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என நடிகர் கமலஹாசன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பிரசன்னா மற்றும் வழக்கறிஞர்கள் விஜயன் சுப்பிரமணியம் ஆகியோர் வாதாடினர். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அனுமதி இன்றி வர்த்தக ரீதியாக கமலஹாசன் பெயர், புகைப்படம் பயன்படுத்த இடைக்கால தடையானது விதித்துள்ளார். இது மட்டுமல்லாமல் மேலும் மனுதாரருக்கு பதிலளிக்கும் படியே நீயே விடு நிறுவனத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணை பிப்ரவரி மாதத்திற்கு ஒத்தி வைத்திருக்கிறார். இது மட்டும் அதே சமயம் கார்ட்டூன்களில் கமலஹாசன் படத்தை பயன்படுத்த எந்த தடையும் இல்லை எனவும் நீதிபதி தனது உத்தரவின் வடிவில் தெரிவித்திருக்கிறார். வேறு அனுமதியின்றி புகைப்படம், பெயர் பயன்படுத்தக்கூடாது எனவும் கோரிக்கை விடுத்தது மட்டுமல்லாமல் இந்த உத்தரவு குறித்து தமிழ், ஆங்கில பத்திரிகை விளம்பரம் செய்யப்பட வேண்டாம் எனவும் கமலஹாசன் தரப்பில் கோரப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.